வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதில் அரசுக்கு எந்தவொரு தடையும் இல்லை எனவும், தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் பேட்டியளித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து அவர் பேசியதை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் எனவும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற போது மொழிவழி மக்களை குறித்தான புள்ளி விவரங்களும், இங்கு வாழும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களின் கல்வி, பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து குறியீடுகளையும் குறித்து ஒரு விரிவான கணக்கெடுப்பை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். இந்தியாவின் உச்சநீதிமன்றங்களோ உயர்நீதிமன்றங்களோ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்புகளையோ தரவுகளையோ புள்ளி விவரங்களையோ எடுக்கக்கூடாது என்று எந்த தீர்ப்புகளிலும் தடை இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த ஒன்றிய அரசு என்பது ஒரு சனாதன ஒரு அரசு, வர்ண சமஸ்கார கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசு. இந்த அரசு இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமூக நீதி வழங்குவதிலே துளியும் அக்கறை இல்லாத ஒரு அரசு. இன்று தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு கூட்டப்பட்டதற்கான நோக்கம், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூகங்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு உரிமையை சமநீதியுடன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் அனைவரும் கலந்து கொண்டு கூட்டம் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பல பொருள்களை குறித்து விவாதித்தன. அப்படி விவாதித்து எடுக்கப்பட்ட முடிவு, தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் எனவும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற போது மொழிவழி மக்களை குறித்தான புள்ளி விவரங்களும், இங்கு வாழும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களின் கல்வி, பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து குறியீடுகளையும் குறித்து ஒரு விரிவான கணக்கெடுப்பை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். 69% இடஒதுக்கீட்டை குறித்து வழக்கு வந்தாலும் 10.5% தரலாமா தரக்கூடாது என்று வழக்கு வந்த போதும் உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றங்கள் கேட்கின்ற கேள்வி என்பது, எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டை வழங்குகின்றீர்கள், உங்களிடத்தில் இருக்கின்ற தரவுகள் என்ன, புள்ளி விவரங்கள் என்ன என்று கேட்கிறார்கள். ஆதலால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு கைகளில் இந்த புள்ளி விவரங்கள், தரவுகள் எப்போதும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வர இருக்கின்ற 69% இடஒதுக்கீட்டுக்கான உச்சநீதிமன்ற விசாரணையின் போது, உச்சநீதிமன்றம் கேட்கின்ற போது தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்புகளையும் இந்த தரவுகளையும் எடுத்து கையில் வைத்திருந்தால் அதை நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். அதுபோன்று ஏனைய தமிழ் சமூகங்களுக்குள் ஒரு சமூகத்திற்கு அதிகமாக தந்துவிட்டார்கள், ஒரு சமூகத்துக்கு குறைத்து தந்துவிட்டார்கள் என்று பிணக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இல்லாமல் இருக்கும். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மொழி மற்றும் அவர்களுடைய கல்வி, பொருளாதாரம், வாழ்வியல் சூழல் உள்ளிட்ட அனைத்து தரவுகளுடன் கூடிய ஒரு கணக்கெடுப்பை உடனடியாக நடத்துவதற்கு உத்தரவிட வேண்டும். இந்தியாவின் உச்சநீதிமன்றங்களோ உயர்நீதிமன்றங்களோ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்புகளையோ தரவுகளையோ புள்ளி விவரங்களையோ எடுக்கக்கூடாது என்று எந்த தீர்ப்புகளிலும் தடை இல்லை. ஆதலால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், சமூக நீதி வழிவந்த இந்த அரசு, சமூக நீதி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு சமூகங்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற சமூக நீதிகளை வழங்கியிருக்கிறார்கள். ஆதலால் சட்டநாதன் குழு பரிந்துரையின் காலத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு 108 சாதிகளுக்கான 20% இடஒதுக்கீடும், இஸ்லாமியர்களுக்கான 3% இடஒதுக்கீடும், அருந்ததிய சமூகத்திற்கான 3% உள்ஒதுக்கீடும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைமுறையில் எஸ்டி பிரிவினருக்கு 1, 18% எஸ்சி பிரிவினருக்கு. ஆக தமிழ்நாட்டில் எந்தெந்த சமூகங்கள் எந்தெந்த அளவு எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்த மக்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை கிடைபெற வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி. குறைவாக இருக்கின்ற சமூகங்கள் அதிகமான எண்ணிக்கைகளும் எடுத்துக்கொள்வது சமூக நீதி ஆகாது. அதுபோன்று தமிழ்நாடு அரசுக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா என்கிற விவாதங்களை குறித்து நாங்கள் இங்கு விரிவாக ஆய்வு செய்தோம்.
கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு எடுக்கலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை என்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் இங்கு நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்கிறோம். ஆதலால் இதை குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட அமைப்புகளில் இடம்பெற்றிருக்கின்ற அரசியல் கட்சிகள், முக்கிய சமூக நீதி இயக்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உடனடியாக சந்திப்பது என்று இந்த கூட்டம் முடிவு செய்திருக்கிறது. இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் ஊடாகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இத்தனை கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்களின் இந்த வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த மாதத்திற்குள்ளாகவே எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி, எப்படி எம்ஜிஆர் காலத்தில், கலைஞர் காலத்தில் தமிழ்நாட்டில் சமூக நீதி கோரிய அமைப்புகளை, சாதி சங்கங்களை அனைத்தையுமே அழைத்து பேசி ஒரு விவாதித்து ஒரு முடிவை சமூக நீதியின்பால் எடுத்தார்களோ, அதுபோன்று சமூக நீதி வழி வந்த வழித்தோன்றல் அரசு என்று சொல்லக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த அத்தனை தலைவர்களையும் அரசே முறையாக அழைத்து, பங்கெடுக்காமல் சமூக நீதியில் அக்கறை கொண்டு வெளியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், அமைப்புகளுக்கும் தகவல் சொல்லி அழைத்து இந்த சமூக நீதியை குறித்தான அரசே ஒரு அனைத்து கட்சி கூட்டம், சமூக நீதி அமைப்புகளுக்கான கூட்டத்தையும் நடத்த வேண்டும். அதற்கு முதலாக எங்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து இந்த கூட்டத்தில் நாங்கள் எடுக்கப்பட்ட இந்த முடிவுகளை குறித்து எங்களோடு கலந்துரையாடி எங்கள் நியாயமான சமூக நீதிக்கான இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திப்பின் ஊடாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த நோக்கத்தை குறித்து தான் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் ஊடாக தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் வேண்டுகோள் வைப்பதற்காக உங்களை நான் அழைத்திருந்தேன். ஆனால் இந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த கூட்டத்தில் அடுத்தடுத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எது போன்ற சிக்கல்களை தொட வேண்டும், பேச வேண்டும், போராட வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் விவாதித்திருக்கிறோம். முதலமைச்சருடைய சந்திப்புக்கு பிறகு இதற்கான போராட்ட வடிவம் எப்படி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தில் இன்றைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில கட்சியினுடைய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்படி இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள முடியாத கட்சியினுடைய தலைவர்களையும் தொடர்பு கொண்டு பேசி அவர்களுடைய ஒப்புதலை, சம்மதங்களை பெற்று தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு முதலமைச்சர் அவர்களின் பதிலின் அடிப்படையில் எங்கள் போராட்ட அறிவிப்பு இடம்பெறும் என்பதை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் சொல்ல வந்த செய்தி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லை, அதில் தான் நாங்கள் இந்த கூட்டமைப்பில் இருக்கிற பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் நாங்கள் கொஞ்சம் மாறுபடுறோம். அதனால தான் முதலமைச்சரை நேரம் கேட்குறோம். முதலமைச்சர்கிட்ட பீகாரில் எடுத்திருக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்கிறாங்க, ஆந்திராவில் எடுத்திருக்கிறாங்க, தெலுங்கானாவில். அதனால் நீங்கள் எடுங்க. அதுக்கு தடை ஒருவேளை உச்சநீதிமன்றங்களோ மாநில அரசோ தடை விதித்தால் நாங்கள் வீரியமாக இந்த கூட்டமைப்பு மிகப்பெரிய போராட்டங்களை அரசின் பக்கம் நின்று போராட தயாராக இருக்கிறோம். பீகார் வழக்கிலேயே அந்த 65% உயர்த்தியதில் தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதில் வழக்கு தீர்ப்பு இருக்கிறது. மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை குறித்தோ, டேட்டாஸ் தனது அதிகாரத்துக்கு உட்பட்டு தன் மக்களுக்கான வாழ்வுரிமையை குறித்த பிரச்சனைகளை குறித்து டேட்டாஸ் கலெக்ஷன் செய்வதிலேயோ, புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்கோ மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதைத்தான் உயர்நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் நிலைநாட்டியிருக்கின்றன. ஆக இதை குறித்து நாங்கள் முதலமைச்சருக்கு எடுத்து கூறி முதலமைச்சரை தமிழ்நாடு அரசே இந்த கணக்கெடுப்பை, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை வழங்குங்கள் என்று சொல்வதற்காக சந்திக்கத்தான் நாங்கள் நேரம் கேட்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஒன்றிய அரசு என்பது ஒரு சனாதன ஒரு அரசு, வர்ண சமாச்சார கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசு. இந்த அரசு இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமூக நீதி வழங்குவதிலே துளியும் அக்கறை இல்லாத ஒரு அரசு. காங்கிரஸ் காலத்தில் எடுக்கப்பட்டு 2011 அறிக்கை அளிக்கப்பட்டு தற்போது ஒன்றிய அரசின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி கைகளிலே அந்த புள்ளி விவரங்கள் இருக்கிறது. அதை ஒரு பத்திரிகையாளர்களுடைய கான்பரன்ஸை நடத்தி அதை வெளியிடுவதற்கு கூட முன்வர மனமில்லாத ஒரு சமூக நீதிக்கு நேர் எதிரான கோட்பாடுகளை கொண்ட ஒரு அரசிடம் நாம் அதை எதிர்பார்க்க முடியாது. ஆதலால் தான் சமூக நீதி அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை
நடத்துங்கள். இதில் உங்களுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து எந்த இடர்பாடுகள் வந்தாலும் அதற்கு இங்க இருக்கிற அரசியல் கட்சி ரீதியாக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் அமைப்புகள் கூட நாங்கள் தமிழ்நாடு அரசின் பக்கம் நின்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் டேட்டா, அவங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வருமானத்திலிருந்து சொந்த வீடு இருக்கா இல்லையா, அவர்களுக்கான நிலம் இருக்கா இல்லையா, இந்த குடும்பத்தில் யாரு முதல் கல்வி பெற்றிருக்காங்க, இங்க வாழ்ற மக்கள் மொழிவழி மக்கள் அவரவர்கள் தாய்மொழி என்ன, இது போன்ற அனைத்து தரவுகளையும் சேகரிக்கணும். அப்பதான் இங்க வட இந்தியாவிலிருந்து நாளொன்றுக்கு வந்து இறங்குகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களும் நம்முடைய பியூரோக்ரசி கிட்ட இருக்கிற அந்த சிறு லஞ்சம் பிரச்சனையிலே இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் ஒரு விஓவின் மூலமாக சாதி சான்றிதழ்களை சில ஆயிரங்களில் வாங்கலாம் என்று இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நாளுக்கு நாள் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் இங்கு அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் நாங்க கேட்கிறோம், அவர்கள் இந்த மண்ணில் எத்தனை ஆண்டுகளாக வாழ்றாங்க, அவருடைய தாய்மொழி என்ன, அவங்க அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன கல்வி பெற்றிருக்கிறாங்க, அவங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன, அவங்களுக்கு சொந்த நிலம் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, பட்டா இருக்கா. இந்த நாட்டின் பூர்வீக குடி கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற மீனவர் மக்களுக்கு 90% மக்கள் கடற்கரை கிராமங்களிலே சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு பொன் விழாவை கொண்டாடிய பிறகும் இன்னும் அவர்கள் நிலமற்றவர்களாக வாழ்கின்ற வீட்டுக்கு பட்டாற்றவர்களாக வாழ்கிறார்கள். ஆக இதையெல்லாம் குறித்து ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் ரிப்போர்ட்டை இந்த மாநில மக்களின் வாக்குகளை பெற்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு அரசு அல்லது மாநில அரசுகள் எடுத்தால்தான் அது சரியான தரவுகளாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் மாநில அரசுக்கு அனைத்து தரவுகளுடன் கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு நடப்பதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம். சரியா? எங்கள் அழைப்பை ஏற்றி இவ்வளவு நேரம் வந்து காத்திருந்த 1 மணி நேரம் காலதாமதமாக ஆயிடுச்சு. அதுக்காக உங்களிடத்திலே பகிரங்கமாக எங்களுடைய மன்னிப்பை கோருகிறோம். தொடர்ந்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு 14 ஆண்டுகளமாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக பல்வேறு கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள்